கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல இயேசு கிறிஸ்துவ பத்தி போட்டிருக்கோம். யார் அந்த இயேசு கிறிஸ்துனா, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க வந்த ஆட்டுக்குட்டி. மனுஷனா பிறந்த எல்லார் மேலயும் பாவம் இருக்கும். அந்த பாவத்தை மன்னிக்கிறதுக்கான ஒரே பரிகாரம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தம் தான். அந்த ரத்தத்தை விசுவாசிச்சு, அந்த ரத்தத்தை நம்பி, அந்த ரத்தத்தினால என் பாவம் மன்னிக்கப்படணும்னு கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் சரி, அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும். பூமியில வாழும் பொழுதே மனுஷங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டாதான் மனுஷன் இறக்கும் பொழுது, மரணிக்கும் பொழுது சொர்க்கம்னு சொல்ற கடவுள் இருக்கிற இடத்திற்கு போக முடியும். பூமியில வாழ்ற வரைக்கும் தான் மனுஷனுக்கு வாய்ப்பு. ஒரு நிமிஷம் மரணம் வந்து கண்ணை மூடிட்டா நம்ம சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது. பாவத்தோட மறிக்கிறவங்க நரகம்னு சொல்லப்படுற இடத்துக்கு போவாங்க. நரகத்துக்கு தப்பிக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து ரத்தம் கொடுத்திருக்கிறாரு. நம்ம நியூஸ்ல பாக்குற ஈரான் யுத்தம், இஸ்ரேல் ஈரான் யுத்தம், அதெல்லாம் இப்ப கடைசி நாட்கள்ல நடக்கிற அடையாளங்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில உலகத்தோட முடிவுக்கும் அவருடைய 2ஆம் வருகைக்கும் அடையாளமா சொன்ன அடையாளங்கள் தான் அந்த யுத்தங்கள். அவர் பூமி உலகத்தோட முடிவும் அவருடைய 2ஆம் வருகைக்கும் அடையாளங்கள் என்னன்னு கேட்கும் பொழுது, 2000 வருஷத்துக்கு முன்னாடி பல தீர்க்க தரிசனங்களை உரைச்சாரு. யுத்தங்கள் வரும், கொள்ளை நோய்கள் வரும், பூமி அதிர்ச்சி வரும், மனுஷர் மத்தியில அன்பு தணிந்து போகும்னு சொல்லி அந்த எல்லா காரியமும் நாம வாழ்ற இந்த நாட்கள்ல நடந்துட்டு இருக்குது. இது எதை குறிக்குதுன்னா, உலகம் சீக்கிரமா முடிவுக்கு வரப்போகுது. வரப்போற இந்த ஆபத்துக்கெல்லாம் தப்பிக்கணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை பிடிச்சு கொள்கிறது தான் ஒரே வழி. அவருடைய ரத்தத்தினால பாவங்கள் கழுவப்படுறது தான் ஒரே வழி. அப்பொழுதுதான் நமக்கு இந்த எல்லா தொல்லைகள்ல இருந்தோ பாடுகளில் இருந்தோ விடுதலை உண்டாகும்.